இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரெஷர் பம்ப் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ப்ரெஷர் பம்ப் பார்த்திங்கன்னா ரன் ஆகுது, ஆனால் ப்ரெஷர் இல்லை, வாட்டர் ப்ரெஷர் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வால்வோட ப்ராப்ளம் ஆச்சுன்னா தான் ரன் ஆகும், ப்ரெஷர் வராது. அதே மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் ஆனாலையும் சேம் இந்த வால்வோட ப்ராப்ளம் தான். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரன்னிங் க்ளீனாக ஆகுது, ஆனால் ப்ரெஷர் இல்லை. அதுதான் இதோட ப்ராப்ளமே. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இது ஸோ இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. சரி, இதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 வால்வு இருக்கும். மேலே 3, கீழே 3 காட்டுறேன். ஸோ 1 2 3. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் 3 வரும். இதை ஓப்பன் பண்ணோம்னா தான் அதுக்குள்ளே அந்த வால்வு வரும். அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் போட போகிறோம். ஏன்னா அந்த வால்வு நல்லா இருக்காது, க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம். அது டேமேஜ் ஆகிருந்தால் மாற்றிடலாம், ஆனால் இதில் டேமேஜ் எதுவுமே இல்லை, க்ளீன் பண்ணிவிட்டு போடணும், அவ்வளோதான். இந்த பம்ப் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ், அதாவது பெப்பரி பில்டிங் வாஷ் பண்ணுவாங்க. அதாவது பெப்பரி பில்டிங் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டேங்க் க்ளீனிங், ஜாஸ்தி இது டேங்க் க்ளீனிங் கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டேங்க் க்ளீனிங் ஆளுங்கிட்டலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் கமர்ஷியல் யூஸ் கண்டினியூவாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hour கண்டினியூவாக ரன் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் கார் வாஷ்க்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவ்வளோ நேரம் ரன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 1/2 hour ரன் பண்ணாவே ஃபுல்லாக சூடாகிடும். அதுதான் அதுக்கு இருக்குது வித்தியாசமே. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லினாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரே வேறு லெவல். அது ஒரு நார்மல் ப்ரெஷர் பம்ப் வந்து அந்த லெவல் கொடுக்காது. ஸோ அதுதான் இதில் மெயின். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் எல்லா போல்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லா மீன்ஸ் இந்த 6 போல்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் அந்த வால்வு இருக்கும். அதாவது இன்லெட் பைப்பில் ஏதாவது டஸ்ட்டு போய் தான் அந்த பிரச்சனையே வர்றது. அது போய் வால்வில் மாட்டிக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையே இதில். அந்த இன்லெட் பைப்பில் ஏன் டஸ்ட்டு போகுதுன்னு அதையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். எப்படி போச்சுன்றதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வால்வு. மேலே 3 இருக்கா, அதே மாதிரி கீழே 3 வரும், அதையும் காட்டுறேன் நான். ஸோ இது ஜஸ்ட்டு சும்மா அப்படியே எடுக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது த்ரெட்டிங்கோ ப்ரெஸ்ஸிங்கோ எதுவுமே கிடையாது. சும்மா அது மேலே வச்சுட்டு மேலே நெட்டு டைட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நெட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ்ஸும் அவ்வளோ ஓப்பன்லேயே இருக்குது. இது என்ன காரணம்னா, இது ஃபில்ட்ரு போயிட்டு இதுக்குள்ளே மண் போயிருக்கு. ஸோ மெயினாக ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டரால் தான் இந்த மாதிரி பிரச்சனையே வருது. பாருங்கள், ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் ஆகலை. நான் அப்புறமா லாஸ்ட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் அது எப்படி ஒர்க் ஆகுது என்னான்றது. இது கரெக்டாக ஆகலை, அதே மாதிரி தான் இதுவும் ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன்லேயே இருக்கும்போது கொஞ்சம் கூட ப்ரெஷர் வராது. அதே மாதிரி ஃபுல் க்ளோஸ்லேயே இருக்கும்போது ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். இது பாருங்கள், இந்த ஃபில்ட்ரு போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனையும் வருது. இந்த ஃபில்ட்ரு என்ன ஆயிருக்குன்னா கட் ஆகிருக்கும். நான் கிட்ட காட்டுறேன், இது கட் ஆகிருக்கா இல்லையான்னு. இந்த சைடில் மட்டும் கட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன ஒன்றா, இந்த கட் ஆனதுனால இது உள்ள மண்ணெல்லாம் ஈஸியாக போயிடும். அப்போ போகும்போது தான் அந்த வால்வெல்லாம், இந்த செக் வால்வ் வந்து என்ன ஆகும்னா ஜாம் ஆகிடும். மண் போயிட்டால் ஓப்பன் க்ளோஸ் ஆகாது, ஓப்பன்லேயே நிற்கும். பாருங்கள், இது ஓப்பன்லேயே இருக்குது. இந்த 6 வால்வுமே எல்லாம் ஓப்பனில், ஒன்று க்ளோஸில், இந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே கரெக்டாக வேலை செய்யலை. இது இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஓப்பன் க்ளோஸ் சேம் நம்ம ஃபுட்பால் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி மெத்தடு தான் இதுவும். அது செக் பண்ணுற மாதிரி தான் இதையும். ஃபுட்பாலில் எப்படி நம்ம தண்ணி போட்டு செக் பண்ணுவோம், அதே மாதிரி தான். இல்லை தண்ணி போட்டால் வெளியில் வரக்கூடாது, அந்த மாதிரி தான். நான் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கீழே இருக்கிற வால்வு அதே மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 6 வால்வு. நான் மேலே தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன், இப்போ கீழே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணும்போது மொத்தமே க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒன்று க்ளீன் பண்ணிட்டு ஒன்று விட்டால் சேம் ப்ராப்ளம் தான் வரும். எல்லாத்துலேயுமே மண்ணுன்னு போச்சுன்னா எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துலேயுமே மண் இருக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள், இந்தியும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடு தான், அங்கே எப்படி இருந்துச்சோ அதே தான். அதே மாதிரி இந்த செக் வால்வு எப்படி பார்த்திங்கன்னா, இந்த சிலிண்டர் உள்ளே இருக்கிற செக் வால்வு இதுக்கே தான் போடணும் அப்படியெல்லாம் இல்லை. சேம் எல்லாமே ஒரே சைஸ் தான். அதனால் எந்த வால்வு எதுக்குனாலே போடலாம். இதுவும் சேம் ப்ராப்ளம் தான், எல்லாமே ஓப்பன்லேயே இருக்குது. சிலது ஜாம் ஆகிட்டுருக்கு.
இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோ டீசலோ கிடையாது, வெறும் தண்ணியை வச்சு மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். பெட்ரோல் டீசலெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியன்னு அவசியமே இல்லை. நார்மல் வாட்டர் எடுத்துக்கின்னு டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் தண்ணி போட்டு பார்க்கணும் லீக் ஆகுதா இல்லையா. லீக் ஆகக்கூடாது. லீக் ஆச்சுன்னா கரெக்டாக க்ளீன் ஆகலைன்னு அர்த்தம். அப்படியும் க்ளீன் பண்ணியும் லீக் வந்துனே இருக்குன்னா அந்த செக் வால் போச்சு வேறு எதாவது வாங்கி போட வேண்டியது வரும். பாருங்கள், எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி கரெக்டாக உக்காரணும், அதுதான் மெயினே. இல்லை சைடில் கேப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள், இது ப்ரெஸ் க்ளீன் பண்ணது. அதே பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணாது, ஓப்பனில் இருக்குது, பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இது ஓப்பனில் இருக்குது, இது க்ளீன் பண்ணது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். க்ளீன் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக ஆகும். இப்போ நான் 6 வால்வையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 6 வால்வையுமே க்ளீன் பண்ணி ஆகிடுச்சு. வருங்க, நல்லா தண்ணியில் தான் மொத்தமே தண்ணி வச்சு தான் மொத்தமாக சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆகிட்டேன். இப்போ இதை நான் செக் பண்ணி காட்டுறேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணணும் அதை முக்கியமாக பார்த்துக்கணும். சேம் நம்ம ஃபுட்பால் செக் பண்ணுற மாதிரி தான். இப்போ இதில் தண்ணி எடுத்தால் கொஞ்சம் கூட லீக் ஆகக்கூடாது, அந்த தண்ணி கொஞ்சம் கூட கம்மி ஆகக்கூடாது, கீழே போகக்கூடாது, அதுதான் முக்கியம். நான் கிட்ட காட்டுறேன் இருங்க. இப்போ இதில் பிடிச்ச தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட கம்மி ஆகலை. இப்படி இருந்தால் மட்டும்தான் வால்வு கரெக்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி மொத்தம் வெளியில் பண்ணும். இதுதான் இதோட மெத்தடு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண உடனே தண்ணி எல்லாமே வெளியில் போயிடுச்சு. இவ்வளோ தான். இப்படி தான் இதோட க்ளீனிங். இப்போ இந்த போல்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இந்த போல்டு க்ளீன் பண்ணலைன்னா சேம் ப்ராப்ளம் வரும், அதில் இருக்கிற மண் போயிட்டு மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். அதனால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அந்த போல்டிங்லையும் க்ளீன் பண்ணணும். 6 போல்டையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சிலிண்டருக்குள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லா துணி வச்சு மொத்தமாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அதில் கொஞ்சம் மண் இருந்தாலையும் சேம் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக அது தண்ணி போட்டு கூட க்ளீன் பண்ணலாம், எது ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ எதுக்காகன்னா, நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மோட்டர் மெக்கானிக் வந்து ஜாஸ்தி இதை பண்ணவே மாட்டாங்க, இல்லை எடுத்துகிட்டு போயிடுங்க முடியாதுன்னுவாங்க. அவங்களுக்காக தான். எல்லாருக்கும் யூஸ் ஆகலைன்னா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ் ஆகும். இந்த நெட்டு எதுக்காக கழட்டுறீங்கன்னா, இது க்ளீன் பண்ணுறதுக்காக நான் கழட்டிகிட்டு இருக்கேன். அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வால்வெல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா தான் இது க்ளீனிங்காகவே கொடுத்துருக்குது. ஏதாவது டஸ்ட்டெல்லாம் உள்ளே போச்சுன்னா அப்போ க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குன்னு இந்த 2 போல்டும் கொடுத்துருக்குது. அதாவது இந்த மோட்டரெல்லாம் யார் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஏர் கம்ப்ரெஷர் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இதை ஈஸியாகவே ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் நார்மல் மோட்டர் ரெடி பண்ணுறவங்க இது வேண்டாம் எடுத்துகிட்டு போயிடுங்க எங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ. அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். மோட்டர் ரன் ஆகி ப்ரெஷர் வரலன்னா இதுதான் இதோட பெரிய பிரச்சனையே. ஸோ இந்த மோட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினா ஒரு 60,000 கிட்ட இருக்குது. 50,000 60,000 கிட்ட இருக்குது. முதல்ல 45,000 இருந்துச்சு, ஆனால் இப்போ 55,000 ஆயிருக்கு இந்த மாதிரி ஏர் பவர் கம்ப்ரெஷர் எல்லாம். பட் அவ்வளோ கொடுத்து வாங்கினாலே இது ரொம்ப நல்லா, அதாவது இதோட ப்ரெஷர் எப்படி பார்த்தீங்கன்னா கை வச்சா கையே ஓப்பன் ஆகிடும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ப்ரெஷர். அதே மாதிரி லாங் டைம் யூஸ் பண்ண முடியும். லாங் டைம்னா கண்டினியூவாக நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரமும் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே வால்வு போட்டாச்சு, மேலே போல்டையும் போட்டு ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கு அதாவது கிரீஸ் ஆயில் கண்டிப்பாக போடவே போடாதீங்க. இந்த போல்டுக்கு போட்டிங்கன்னா அதில் இருக்கிற கேஸ் கட் என்ன ஆகும்னா உடஞ்சிரும், அப்படியே வெளியில் வந்துடும். அதனால் கிரீஸ் ஆயில் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி கீழேயும் நான் மொத்த வால்வையும் போட்டு போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த ஃபில்ட்ரு போயிருக்கு, அதனால தான் பிரச்சனை. ஸோ இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா கிடைக்கல. இருக்குது இந்த ஃபில்ட்ரு ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்குது, ஆனால் அது வரத்துக்கே 20 நாள் ஆகுது. ஆன்லைன் பார்த்திங்கன்னா ஆர்டர் டு இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் அது வர ரொம்ப லேட் ஆகுது. இப்போது இது வந்து கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டாக வேணும், அதனால் இந்த டேப் போடலாம். இந்த டேப் போட்டால் எதுவுமே பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எந்த டஸ்ட்டும் போகாது. எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அங்கே டேப் போட்டிங்கன்னா, அதுக்குன்னு மொத்தமாக டேப் போட்டு மூடிட்டிங்கன்னா தண்ணியே போகாது. இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் டேப் போட்டு அந்த இன்லெட் பைப் இங்கே தான் வரும், அதோட அந்த கப்ளிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்படி டேப் போட்டாவே போதும், கண்டிப்பாக அதே உங்களுக்கு 4-5 வருஷம் நடக்கும், அது டேமேஜ் ஆகாது இருந்தால். இது பார்த்திங்கன்னா அதோட ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட், அது எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், அதை லூஸ் பண்ண ப்ரெஷர் கம்மியாகும். எவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரெஷர் எப்படின்னு நான் காட்டுறேன். தேங்க்யூ.